நீங்கள் ஊறுகாய் பிரியராக இருந்தால் ஒரு வாட்டி இந்த சிக்கன் ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். 1/2 kg போன்லெஸ் சிக்கன் கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 3 பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்க சிக்கனை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. சிக்கனே நிறைய தண்ணி விடும். இதுலேயே இது குக் ஆகட்டும். தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் இந்த சிக்கன் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 8 to 10 மினிட்ஸில் இது குக் ஆயிரும். பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இது கூட 5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அரைச்சி வச்சுருக்க மசாலா இதையும் சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எண்ணெய் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால எண்ணெய் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வெளியே வைக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க.